தன்னன்னாதினம் சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா தன்னன்னாதினம் சரணம் சரணம் ஐயப்பா விழியாவும் ஒளியான குருவே என் சுவாமி உன்னை பாடும் உயிர்நாதம் சரணம். இன்னைக்கு வரைக்கும் உலகத்தையே அசர வச்சுக்கிட்டு இருக்கிற திருக்குறளை எழுதின திருவள்ளுவர். எனக்கு ஒரு டவுட்டு. பாரா, உனக்கெல்லாம் டவுட்டா? இன்னைக்கு தாண்டா பெருமைப்படுற உனக்கு அண்ணனா பிறந்ததில்ல. கேளு. இல்லை, பெரிய பிள்ளை புக்கெலாம் படிக்கிறேல, நாங்கள் இருக்கிற விளக்கம் சொல்லி பார்க்கலாம். கேளுடா, சொல்கிறேன்னா இல்லையா நான் அப்புறம் பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவோ பேர் பெண் சுதந்திருக்காங்க, போராடிக்கிறாங்க, விடுதலைக்காக போராடிக்காங்க, சமூக நீதிக்காக உயிரை விட்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கூண்டுக்குள்ளே சின்னதாக சிலையை வச்சுட்டு திருவள்ளுவருக்கு மட்டும் கடக்கணும்னா அதுவும் பெரிய சிலையை வச்சுருக்காங்க. நீ எல்லாம் இப்படி கேட்கணும் தாண்டா, அதெல்லாம் அன்னைக்கே அப்படி வச்சுருக்காங்க. சொல்லுன்னு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடலுக்கு நடுவில் 30 அடி உயர பாறை மேல் அமைக்கப்பட்டதான் திருவள்ளுவர் சிலை. அப்போது விவேகானந்தர் சிலையை வடிவமைச்ச ஏக்நாத் ரனாடேன்றவர் தான் திருவள்ளுவர் சிலையை வடிவமைக்கிறத பற்றியும் அப்போ இருந்த முதல்வர் மு கருணாநிதிட்ட போய் இதை பற்றி பேசியிருக்காரு. 1975 சிலை அமைப்பது உறுதியாக்கப்பட்டது. 1979 பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாவும் ஆளுநர் பிரபுதாஸ் பட்வாரியும் முதல்வர் எம்ஜிஆர் 3 பேர் சேர்ந்து தான் அடிக்கல்ல வச்சாங்க. சிற்பக்கலை கல்லூரியில் முன்னாள் முதல்வராக இருந்த திரு கணபதின்றவர் தலைமையில் தான் வேலையை ஆரம்பித்தாங்க. பாறைகளை கொண்டு போக கொச்சியிலிருந்து பாண்டுடன்ற படகுகளை வாங்கியிருந்திருக்காங்க. பாறைகள் மற்றும் பைஞ்சுரை கற்களால் கட்டப்பட்டுச்சு. மொத்தமாக 7000 டன் எடையும் 61.4 கோடி செலவில் கட்டப்பட்டது. இது போன்ற பெரும் அதிசயங்களை உள்ளடக்கி வச்சிருக்க திருவள்ளுவரின் மொத்த உருவச்சிலையில் பீடம் 38 அடிகளையும் பீடத்தின் மேல் காணப்படும் உருவச்சிலை 95 அடிகளையும் கொண்டு காணப்படுகிறது. வள்ளுவரின் 133 அடி உருவச்சிலையில் உள்பக்கமாக இருக்கிற சுவர்களில் ஒரு அடிக்கு ஒரு குறள்னு தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் பொறிக்கப்பட்டிருக்கு. முழுமையாக வேலைகளெல்லாம் முடிச்சு ஜனவரி 1, 2000 மக்களின் பார்வைக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. சிலையை சூழ்ந்திருக்க கடலால் உப்பு காற்றுல பாதிக்காமல் அதை பாதுகாக்கிறதுக்காக 4 வருஷத்துக்கு ஒரு தடவை விபோசைன்ட்னு சொல்லப்படுற ஒரு ரசாயன கலவையை பூசுகிறாங்க. அதை மீறி சிலையில் இருக்க உப்பை எடுக்க காகித புண்ணு சொல்லப்படுற இன்னொரு ரசாயனத்தை பூசுகிறாங்க. ஓஹோ, இந்த செலக்ட் பண்ணி இவ்வளோ விஷயம் இருக்கா? ஆமாம். நான் திருக்குறளை எப்படி கண்டுபிடிச்சாங்க? அது 19ஆம் நூற்றாண்டு தொடக்கம். அப்போதைய காலகட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் ஆட்சியாளராக இருந்த பிரிட்டிஷ் அதிகாரி தான் ஹாரிங்டன். அவரோட வீட்டு சமையல்காரன் தான் கந்தப்பன். அந்த காலகட்டத்திலலாம் எல்லா வீட்லேயும் ஓலைச்சுவடு வச்சுருக்கிறது வழக்கமாக இருந்துச்சு. வருடத்துக்கு ஒரு முறையாவது செல்லரிச்ச சேதமடைஞ்ச ஓலைச்சுவடிகள்லாம் தீயில எரிக்கிறது வழக்கம். அப்படி சேதமடையாமல் இருந்த மீத ஓலைச்சுவடிகள்லாம் எடுத்துகிட்டு போய் தன்னுடைய வீட்டு முதலாளியான ஹாரிங்டனிடம் கொடுத்தான் கந்தப்பன். அந்த ஓலைச்சுவடி சென்னை மாகாண வருவாய்த்துறை செயலாளராக இருந்த எலிஸ் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட கொடுத்தாரு ஹாரிங்டன். அப்படி வெளிவந்த ஓலைச்சுவடி தான் இன்றைக்கி நம்ம படிக்கிற திருக்குறள். அந்த குறளை தான் நம்ம 1330 திருக்குறளாகவும் 133 அதிகாரங்களாகவும் படிச்சுட்டு இருக்கோம். ஓஹோ, அப்போ அவர் இல்லைன்னா இப்போ திருக்குறள் இல்லை. ஆமாம் ஆமாம், அவர் ஏதாவது நாட்டெல்லாம் ஆண்டாலான்னு சொன்னாங்களே, அது உண்மையா? அது உண்மையாக பொய்யெல்லாம் தெரில. 2000 வருடத்திற்கு முன்பு கன்னியாகுமரி மலைப்பகுதியில் காணிமலை வாழ் மக்களுக்கு வள்ளுவர் மன்னராக இருந்து ஆட்சி செஞ்சாருன்னு 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரையும் வள்ளுவ நாடுன்னு ஒன்று இருந்ததாகவும் திருக்குறளில் இருக்க 50க்கும் மேற்பட்ட சொற்கள் அந்த வட்டார சொற்கள்னு உறுதிப்படுத்தி இருக்காங்க. வள்ளுவர் புலவராக மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியாத மன்னராகவும் இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் கேட்டியே, இவர் தான் திருவள்ளுவர் நினைக்கிறியா? அவருக்கு இவ்வளோ பெரிய சிலை இருக்குல்ல, அப்போ இவர் தானே? இவ்வளோ பெரிய சிலை உருவமும் கற்பனைன்னு சொன்னவனால் ஏற்றுக்க முடியுதா? என்ன நீ சொல்கிற, கற்பனை உருவமா? 1950 கவிஞர் பாரதிதாசனும் திராவிட கழகத்தைச் சேர்ந்த ராமசெல்வன் என்பவரும் அப்போதைய ஓவியராக இருந்த KR வேணுகோபால் சர்மாவை சந்தித்து வள்ளுவரின் கற்பனை உருவத்தை வரைய சொன்னாங்க. அந்த உருவத்தை அப்போதைய முதல்வராக இருந்த CN அண்ணாதுரை 1960 காங்கிரஸ் மைதானத்தில் வெளியிட்டாங்க. அப்போதைய குடியரசுத் தலைவராக இருந்த ஜாகிர் ஹுசேன் சட்டமன்றத்தில் 1964 மார்ச் 23ஆம் தேதி இப்போ நம்ம பார்க்குற திருவள்ளுவர் உருவப்படத்தை வெளியிட்டாங்க.